சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சர்ல நம்ம ஸ்டேர்கேஸ் செக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இருக்க ஸ்டேர் அப்படியே எடுத்து வைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி 4 இதுவும் அதாவது ஸ்பைரல் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் பிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். அதுவே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஸ்டார் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் யூ டைப்பில் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு 3Dல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 3Dல இந்த ரியலிஸ்டிக் வியூ வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு செக்ஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1ல வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் இருந்து வேணுமோ அங்கேருந்து இப்போ மேலேருந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ஷன் இந்த மாதிரி வரும். ஏரோ மார்க் வச்சு நீங்கள் வந்து டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுவே கீழே இருந்து மேலே ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஏரோ மார்க் வரும். ஸோ இப்போ இதை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை செக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நான் இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இருந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ செக்ஷன் எடுத்துக்கிறேன். செக்ஷன் எடுத்துட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு வரும். அதுவே இந்த சைடு வந்து நம்மளுக்கு இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா, இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணியிருக்கோம், இந்த சைடு மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணியிருக்கோம். இப்போ செக்ஷன் 2 நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ செக்ஷன் 1 டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷன் வியூ இருக்கும். செக்ஷன் 2 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை வந்து ரியலிஸ்டிக்கில் வச்சேன் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்கில் வைக்காம ஒயர் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2D ஒயர் ஃப்ரேம் நம்ம ஆட்டோகேல ட்ராப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்டாராக மாற்றுறேன். உங்களுக்கு வியூ நல்லா உங்களுக்கு அந்த ஸ்டார் கேஸோட செக்ஷன் நல்லாவே உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார் கேஸோட செக்ஷன் வியூ எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து ஆட்டோகேல ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷன் வியூ உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் ரிவிட்டில் போட்டு இது மாதிரி செக்ஷன் ஈஸியாக எடுத்துட்டு கூட இதை அப்படியே நீங்கள் வந்து ஆட்டோகேல ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.